ஹெட்டேக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ சரியாக தூங்கலை, அன்டைஜஷன் இருக்குது அப்படின்னா ஹெட்டேக் வரும். ஸோ டைஜஷனே ஆகலை, சரியாக ஆகலைன்னா ஹெட்டேக் வரும். தூங்கலை, ரொம்ப நேரம் நம்ம ஃபோனை ஒர்க் பண்ணிட்டு வரும். ஸோ சிஸ்டர் ஓரியன்டாக நமக்கு வரும். தூக்க பிரச்சனை மெயினாக. ஓகே, மெயினாக ஹெட்டேக் இதில் கொடுத்த விஷயம் வந்து 3 விரல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 3 டோ. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ், 3 டோமே கொடுத்துருக்காங்க. நான் பெருவல் மட்டும் பண்ணா போதும்னு சொல்லியிருந்தேன், பட் 3 விரல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 டோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டோஸ்ல நம்ம பண்ண மூவ்மெண்ட் எல்லாமே பண்ணி விட்டுருக்கோம். இந்த டோஸ் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துப்போம். ஹெட்டேக்கு இன்னொரு விஷயம், இந்த ஹெட்டேக் மட்டும் இந்த பாயிண்ட் எடுத்துக்க வேணாம். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, ஒரு மாதிரி மென்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்க, ஸோ ஏதாவது ஸ்ட்ரோக் வந்தவங்க, ஸ்பைன் ப்ராப்ளம், நரம்பு இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே இந்த 3 விரல் தான். இந்த விரல் நர்வ் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் இந்த விரல் மட்டும் போதும். மெயினாக அந்த 3 விரலே எடுத்துக்கோம். அதனால் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் கிடையாது, இப்போ பார்க்கும்போது ஹெட்டேக் மட்டும் கிடையாது. ஸோ நர்வஸ் கண்டிஷன் எல்லாத்துக்குமே பண்ணலான்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? எனக்கு யாராவது ஸ்டிக் கொடுக்குமா? 3 ஸ்டிக்கையும் கொடுங்க. ஓகே, எனர்ஜி ஸ்டிக்கு இந்த சின்ன ஸ்டிக்கை யூஸ் பண்ணேன். எனர்ஜி ஸ்டிக்கில் விரலுக்கு வந்து இந்த சின்ன ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்க. ஓகே, ஸ்மால் ஸ்டிக்கு. அப்புறம் இது வந்து டாக்ஸின் ரிமோட் ஸ்டிக்கு. இது ஃப்ரோசன் ஆர்கனைசேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே மேனுவலாக பண்ணணும், அப்புறம் ஸ்டிக்கு, ஃபைனலி மேனுவல். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ மேலே என்ன பண்ணோம், கால் விரல மூவ்மெண்ட் பண்ணோம் இல்லையா, மடக்கணும், ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம், சேர்த்தோம், அடுத்து ரொட்டேட் பண்ணோம், புல்லிங், புஷ்ஷிங், ட்விஸ்ட் எல்லாம் பண்ணிக்கோம். ஸோ 3 விரலுக்குமே மேனுவல் பண்ணி, அப்புறமா எல்லா விரலுக்குமே ஸ்ட்ரோக்கு, எப்ளிவேஜ், அடுத்தது அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும். நான் ரிப்பீட் பண்ண தம் ஸ்ட்ரோக்கு, தம் ப்ரெஸ், தம்ப்னே எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ தம் ஸ்ட்ரோக் பண்ணிக்கோங்க, தம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தம்பில் நீடி பண்ணிக்கோங்க. இந்த சைட்லையும் பண்ணணும், இந்த சைட்லையும் பண்ணணும். ஸோ ஸ்டிக்கில் இந்த சைடு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த ஸ்கின்லாம் ரொம்ப ஸ்டிக்கை வச்சு போட்டு அழுத்திங்கன்னா தோலை ஆகிடும். அதனால் இந்த மேனுவலாக பண்ணும்போது மட்டும் இந்த சைட்லையும் பண்ணிக்கோங்க, இந்த சைட்லையும் பண்ணிக்கோங்க. இது உள்ளே முடிஞ்சால் உள்ளே பண்ணிக்கோங்க. இன்சைடு, இது இன்சைடு, இதான் இன்சைடு, இது அவுட் சைடு. கரெக்டா? இந்த விரலுக்கு இது இன்சைடு, இது அவுட் சைடு. இந்த 3 விரல்ல இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர், இது என்னது லேட்ரல், இது லேட்ரல், இதுதான் மீடியல். இந்த விரலுக்கு இது லேட்ரல், இது மீடியல். ஸோ இந்த டோஸ்க்கு இது மீடியல், சாரி இது லேட்ரல், இது மீடியல். ஓகே, ஸோ மேனுவலாக பண்ணுற அந்த மசாஜ் டெக்னிக்கு ஸ்ட்ரோக் பண்ணிக்கோங்க, எப்ளிவேட் பண்ணிக்கோங்க, தம் ஸ்ட்ரோக் பண்ணிக்கோங்க, தம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தம் நீடிங் பண்ணிக்கோங்க. ஸோ நக்கிள்ஸ்லையுமே எல்லாமே விரல் எல்லா டெக்னிக்கும் எனக்கு தெரியும் அப்வேர்டு தான். ஓகே, நக்கிள்ஸ் எழுத்துக்கோங்க, நக்கிளில் ப்ரெஸ் பண்ணுங்க, நக்கிளில் ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ எல்போலாம் யூஸ் பண்ண முடியாது விரல், அதெல்லாம் வேண்டியது. ஓகே, இது இந்த டெக்னிக்கை போடணும். மறு ஃபைனலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்டிக் எடுத்துட்டு, இந்த ஸ்டிக்கு தான் நமக்கு மெயினான ஸ்டிக். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு இந்த பிளான்டார் ஆஸ்பெக்ட்ல டச் பண்ணா போதும். ஓகே, இங்கேயுமே ரொம்ப மினிமம் டச் பண்ணா போதும். டார்சம் ஆஸ்பெக்ட்ல மினிமம் டச் பண்ணிக்க. ஓகே, அடுத்தது இந்த இடத்துக்கு நல்லா டோஸோட டாப்பை ரப் பண்ணுங்க. டோஸோட டாப்பை ரப் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிக், எனர்ஜி ஸ்டிக். ஸோ இந்த ஸ்டிக் பேரு எனர்ஜி ஸ்டிக்கு. அப்புறமா எல்லா இடத்துலையுமே எல்லா பாயிண்ட்ஸையுமே ஜஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 2 or 3 செகண்ட், 1 2 3 ஒரு இடத்தையுமே ஒரு 2 or 3 டைம் ஸ்டிமுலேட் பண்ணுங்க. 2 or 3 செகண்ட் ஸ்டிமுலேட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இங்கேயே கூட ஸ்டிமுலேட் பண்ணலாம் லைட்டாக கொஞ்சம். டார்சம் ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே டூ மச்சா ப்ரெஷர் எப்பயுமே கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னே இதாகிடும், ரப்சர் ஆகிடும். ஓகே, அடுத்த இந்த இடத்துல நல்லா ரப் பண்ணி விட்றது, ரோல் பண்ணுறது, யூஷுவல் எல்லா டெக்னிக் சேம் தான். ஓகே, பட் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்தந்த கண்டிஷன் நீங்கள் எங்கே பண்ணுறோன்னா பார்த்துட்டு இருக்கோம். பார்த்த கண்டிஷன் எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்டிக்கில் முடிச்சு அடுத்து இந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக் எடுத்து ரொட்டேஷனுக்கு மூவ்மெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி லைன் கிரியேஷன் பண்ணுங்க, ரொட்டேஷனுக்கு மூவ்மெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி லைன் கிரியேஷன் பண்ணுங்க, ரொட்டேஷனுக்கு மூவ்மெண்ட் பண்ணுங்க, லைன் கிரியேஷன் பண்ணுங்க. ஓகே, அந்த இடம் ஃபுல்லாக ரப் பண்ண சொன்னேன், அவருக்குல ஸ்டிமுலேட் பண்ண சொன்னேன். இந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு டோஸோட அவுட்ரு ஸ்டிமுலேஷன், டாப் ஸ்டிமுலேஷன், மீடியம் ஸ்டிமுலேஷன்.
ஸோ அவுட்டர் சைடு ஸ்டிமுலேஷன், டாப்ல ஸ்டிமுலேஷன், medial side. So outer side stimulation, top the toe stimulation and medial stimulation. நல்லா உள்ள ரப் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாமே பண்ண டெக்னிக் தான், நியூ சொல்லல, கம்பைனாக அந்த இடத்த கவர் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ ஃபைனலி இந்த இடத்த ஃபுல்லாகவே எல்லா வரலையும் பிடிச்சி விடுங்க, ஷேக் பண்ணி விடுங்க. மேனுவலாக ஃபினிஷிங் ஏதாவது டெக்னிக் பண்ணி விடுங்க. ஃபினிஷிங் வந்து ஸ்க்யூசிங் பண்ணுங்க, இன்னொருத்தர் கூட ரொட்டேட் பண்ணி விடுங்க, இன்னொருத்தர் கூட புல் பண்ணி விடுங்க. ஸோ இந்த 3 விரலுமே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ஹெட்ஏக்கு, மென்டல் இஷ்யூஸ் எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஸ்ட்ரோக் பேஷண்ட், பக்கவாதம் பேஷண்ட் பண்ணலாம், பார்கின்சன் நடுங்குவாதத்துக்கு பண்ணலாம், முகவாதம் தான் பண்ணலாம், டிமென்ஷியா, அல்சீமர் மறதி, இந்த மாதிரி நரம்பு சம்பந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த 3 விரல் எடுத்துக்கணும். ஓகே.